அந்த 3 லட்ச ரூபாய் எனக்கு தரணும் இல்லையா, அந்த காசு சொல்லிருந்தீங்க. அந்த காசு 3 லட்ச ரூபாய் பிளஸ் இப்ப ரீசெண்டா ஒரு வந்துட்டு 40,000 ரூபாயில வந்துட்டு 30,000 ரூபாய் கொடுத்தேன். அந்த காசு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் காசு கொடுத்தேன். அவன் வீடு வாங்கினான் பாத்தீங்களா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணான். எல்லாமே சொல்லுவாங்க, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் தான்மா. ஆனா எதுக்கு தான் இப்படிலாம் பண்றான்னு எனக்கு தெரியல. இப்ப ஏவோனை வச்சு அட்வொகேட்டை பத்தி தப்பா பேசினேன். என் வாய்ஸ் மாதிரி உங்களை மாதிரி பேச முடியாதா? அப்படியேப்பட்ட சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறாங்க, என்ன மாதிரி பேச முடியாதா? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பேச முடியுமா முடியாதா? இதை நான் கேட்க எனக்கு அவ்வளவு அழுகையா வருது. என் கூட ஒர்க் பண்ற அண்ணி இருக்காங்கல்ல, பிரியங்கா ரோபோசங்கர், அவங்கள பத்தியே வந்துட்டு நான் தப்பா பேசினேன். தப்பானா அவங்க வந்துட்டு என்ன நிறைய ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கேவலமா பேசுவாங்க, எடுத்தவன்வாங்க, என்ன தப்பா சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் என்ன, எனக்கும் அவனுக்கும் மட்டும் தான் தெரியும். இவங்க பெட்ரூம்ல வந்து பார்க்கல. அதனால நான் நாஞ்சில் கிட்ட சொன்னேன், அவங்க சும்மா நடிக்கிறாங்கடா, அவங்க ஃபேமிலியுமே நடிக்கிறாங்க, நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னேன் தான்.